ஹலோ ஆல், இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங் ஆனதுக்கப்புறம் விளக்கேற்றலாமேன்னு சொல்லிட்டு சாமி ஃபோட்டோஸ்லாம் லைட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு பூவெல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். பழைய பூவெல்லாம் இருந்துச்சு, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு லைட்டெல்லாம் போட்டு விட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமிக்கு வத்தி சாம்பிராணி எல்லாமே காட்டிகிட்டு இருந்தேன். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காட்டும் போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் சாம்பிராணி ஸ்மெல் வந்து. பாப்பா வந்து அந்த புகை போகிறதெல்லாம் பார்த்துட்டு அழகாக பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு திருநீர்லாம் வச்சு விட்டோன்னா அவங்களுமே போய் எடுத்து பூசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மட்டும்ன்றதால சிம்பிளாக ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு ப்ரெட்டு 2 இருந்துச்சு, அதை மட்டும் லைட்டாக அப்படியே டோஸ்ட் பண்ணி லைட்டாக ஹனி சேர்த்து நான் வந்து சாப்பிட்டேன். பாப்பா வந்து இந்த ப்ரெட்லாம் அவ்வளோ லைக் பண்ண மாட்டாங்க, ஸோ எனக்கு மட்டும்ன்றதால நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். அவங்களுக்குமே கொஞ்சமாக காஃபி கொடுத்தேன். அவங்க வந்து பிஸ்கட் வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, நான் ஒரு சைடு சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணி ஹனி வச்சு சாப்பிட்டேன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. உங்கள்கிட்ட ப்ரெட் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு மட்டும் ஒரு ஆப்பம் ஊற்றலாமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். போன ஷார்ட்ஸில் ஆப்பம் மாவு அரைச்சேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதோட மெஷர்மெண்ட் வேணுன்னா கேளுங்க, நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆப்பமும் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கான வீடியோ